இன்னைக்கு உங்ககிட்ட ஆகஸ்ட் 13th 2022 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் நாங்க பேச இருக்கோம். சோ இதுல இந்த படத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகேயா 2 அப்படின்றது தான். இந்த படம் பார்த்தோம்னா தெலுங்குல தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, தெலுங்குல எடுத்திருந்தாலும் தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்த்திகேயா 2 அப்படின்ற படம் வந்து 2014ல கார்த்திகேயா அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட கண்டினியூஷன் பார்ட்டா அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து நினைப்பாங்க கார்த்திகேயா அப்படின்னோடனே வந்துட்டு முருகர் பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகேயா 1 வந்து அந்த பேசிஸ்ல தான் வந்து இருக்கும். அதாவது அந்த சுப்பிரமணிய சுவாமி முருகன் டெம்பிள் அந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து கார்த்திகேயா 1ல இருந்திருக்கும். சோ கார்த்திகேயா 2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பேஸ் பண்ணி தான் படம் இருந்திருக்கும். இல்ல இப்ப இந்த படத்தை வந்து யார் திலீப் டைரக்ட் பண்ணிருக்காங்க, தெலுங்கு இயக்குனர் சந்து பண்ணிருக்காங்க. எடிட்டிங்குமே கூட தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய கார்த்திக் வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணிருக்காரு. சோ இப்போ இந்த படத்தோட வந்து கதைன்னு பார்த்தோம்னா எப்படி திலீப், கார்த்திகேயா 2 அப்படின்ற கதை வந்துட்டு எந்த பேஸ் பண்ணி மகாபாரதம் இருக்குல்ல, ஆமா ஆமா அந்த துவாபரம் இருக்குல்ல, அதுல எண்ட் ஆகுது. கலியுகத்துக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க கிருஷ்ணன். சொல்ல போனா கலியுகம் சொல்ல போனா அதிகமான தப்பு நடக்கும், நோய் எல்லாம் பரவும். அந்த நோய்க்கான சொல்யூஷன் தான் கிருஷ்ணனோட கால இருக்கிற காப்பு. அந்த சொல்யூஷன் அங்கதான் இருக்கு. சொல்ல போனா இதை வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு ஆள் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது.